ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने. नामस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषचात्य दिशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुते देवी प्रणमामि हरिप्रिये. ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க இல்லையா. பகவானுக்கான அந்த சேவை அவங்க செய்கின்ற அந்த உயர்ந்த நிலை இல்லையா. இவங்க ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சுகதேவ கோஸ்வாமி அவங்களுடைய பேரு வராம அந்த அளவுக்கு வராத ஒரு நிலையில அவங்க ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கே மீறி ஆராதிக்கா அந்த ஒரு வார்த்தையை அங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்க்கும்போது ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியுடைய அவங்களுடைய லீலைகள் அவங்களுடைய பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த பரவச நிலைக்கு போயிருவாங்களாமா. இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா. அதுக்கும் நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம என்னன்னே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் இல்லையா கோஸ்வாமிகளுடைய ஆச்சாரியர்களுடைய கருணையால் நம்மளால ஸ்ரீமதி ராதாராணி பத்தி ஓரளவுக்காவது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இது ஓகே. இதுல பார்க்கும்போது என்னன்னா சரஸ்வதி தேவி இல்லையா. சரஸ்வதி தேவி அவங்கதான் கல்விக்கு அதிபதி இல்லையா. இப்ப அவங்க கிட்டேயே பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாராணி புகழ்வதற்காக வார்த்தைகள் அவங்க கிட்டேயே இல்லையாமா. அப்ப பாருங்களேன் ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ரீமதி ராதாராணியை புகழ்கிறாங்களாம். பிரம்மதேவரை ஸ்ரீமதி ராதாராணியை வணங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லப்படுது இது. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா இதுல எப்படி சொல்றாங்கன்னா கோஸ்வாமிகள் ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாம் முந்தைய பக்தர்கள் எல்லாமே சொல்லும் போதும் ஸ்ரீமதி ராதாராணி பத்தி எந்த சாஸ்திரத்திலையும் விளக்கப்படவில்லை. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி அந்த அளவுக்கு ரொம்ப பியூர், நம்ம தவறாக புரிந்து கொள்வோம். அதனால சாஸ்திரத்துல எங்கேயுமே விளக்கப்படவில்லை. எல்லாமே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கோஸ்வாமிகளிடையே அவங்களுடைய இருதயத்தில் தான் அங்க அவங்க கிட்ட இருந்துதான் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டது. சில பிரபுபாதர் கூட எங்கேயுமே விளக்கவும் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்துல கொஞ்சம் இடத்துல இருக்கு அவ்வளவுதானே ஒழிய வேற இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஒரு சில சாஸ்திரத்துல எங்கெங்க இருக்கு அப்படின்னு குறிப்புகள் சொல்லப்படுது இது. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி அவதார திருநாள் அந்த நாள்லதான் ஸ்ரீமதி ராதாராணியை நம்ம கேட்போம் அவங்களை பற்றி. அதுக்கப்புறம் தாமோதரர் மாதத்தில் இல்லையா அப்ப ஒரு சில லீலைகள் கேட்போம், அவ்வளவுதான். மத்த நாள் நம்ம பேசுறது இல்லை. அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா அப்ப அவங்க விஷபானு அவங்க என்னன்னா அங்க நதியில அங்க குளிக்க போகும்போது அங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா நதியில ஒரு லோட்டஸ் ஒரு தாமரை இதழ்ல பார்த்தோம்னா ஒரு அழகான குழந்தை அங்க மிதந்து வருது. அங்க அந்த குழந்தை பக்கத்துல வர வர என்ன ஆகுதாமா ரிஷபானுடைய மனதுல ரொம்ப ஆனந்தம் அதிகரிக்குதாமா. இன்னும் பக்கத்துல வர இன்னும் ரொம்ப ஆனந்தம் அதிகரிக்குது. அப்படியே ரொம்ப தேஜஸ் அப்போ பயங்கரமான அந்த பிரகாசமான ஒரு நிலையில அங்க இருக்கு. இப்போ ரிஷபானுக்கு பார்த்த உடனே ரிஷபானு மகாராஜாவுக்கு பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய அவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அவங்க தூக்கணும்னா இன்னும் ரொம்ப ஆனந்தம் அதிகரிக்குது. அவங்க வேகமா கீர்த்திதா கிட்ட அவங்க கிட்ட கொண்டு போறாங்க அவங்களுடைய மனைவி. இப்ப அவங்க போகும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து கண்ணு இல்லை, கண்ணு திறக்கவே இல்லை அந்த குழந்தை. இப்போ வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து அவங்க சொல்லல. குழந்தை வந்து பிறந்தது ரொம்ப முக்கியமானவர்கள் கிட்ட வந்து மட்டும் வந்து சொல்லிட்டாங்க. வேற யாருக்குமே வந்து அவங்க சொல்லல. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஆனா வந்து கண்ணு திறக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து என்ன ஒரு பகவான் அவதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், எந்த ஒரு லீலை நடக்க போகுது அப்படின்னாலும் நாரத முனிவருக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, நாரத முனிவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, கிருஷ்ண அவதாரம் இல்லையா, பகவான் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, பகவான் தோன்றினார் இல்லையா. அப்ப வந்து நம்ம கேட்டிருப்போம் பகவான் கிருஷ்ணர் எந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பகவான் வந்துட்டாங்க அப்படின்னாங்க, பகவான் கிருஷ்ணர் வந்துட்டாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியும் வந்திருப்பாங்க இல்லையா. அது வந்து நாரத முனிவருக்கு வருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஆனா எங்க வருவாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா இருந்தாலும் வந்து நாரத முனிவருக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம். என்ன பண்றாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து போய் கேக்குறாங்க. ஏதாவது இப்ப ரீசெண்டா வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததா, பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கேட்கும்போது ரிஷபானு மகாராஜா அவங்க வீட்டு பக்கத்துல போக போக நாரத முனிவருக்கு ரொம்ப ஆனந்தம் வந்து அதிகரிக்குது. அப்ப வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இங்கதான் வந்து ராதாராணி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து போறாங்க. இப்போ உள்ள போன உடனே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி. அவங்க கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நாரத முனிவர்னால அவங்க ஆமா எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கிடைத்தது, நதியில் வந்து அந்த தாமரை இதழ்கள்ல வந்து மிதந்து வந்தது, அந்த குழந்தையை வந்து நம்ம எடுத்தோம். ஆனா வந்து என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த கண்ணு திறக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாரத முனிவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவங்க வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்ப அங்க வந்து போய் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் நாரத முனிவருக்கு. ஏன்னா வந்து பகவான் இல்லையா, ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி அவங்க வந்து எப்படி வந்தாலும் ஓகே இல்லையா. இப்ப இருந்தாலும் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ராதாராணி வந்து அவங்களுக்கு வந்து வந்து அவங்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து அவங்க செலுத்தணும், அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிஷபானு மகாராஜா அவங்க நிக்க விடாம ஏதாவது ஒண்ணு வந்து அதை கொண்டு வாங்க இது கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு சேவைகள் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பகவான் ஸ்ரீமதி ராதாராணி வந்து நமஸ்காரம் பண்றாங்க, அவங்க பிரார்த்தனைகள் செய்யறாங்க, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நாரத முனிவர் ரிஷபானு மகாராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த குழந்தை பிறந்தது எல்லாருக்குமே வந்து நீங்க தெரியப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கிருஷ்ணர் யசோதமை நந்த மகாராஜா அவங்களை வந்து நீங்க கண்டிப்பா அவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, நான் இங்க வரும்போது லீலை செய்வதற்காக இல்லையா, பகவான் இங்க லீலை செய்யும் போது அவங்களுடைய அந்தரங்க சகாக்களோட அவங்களுடைய பரிவாரங்களோட அப்படியே இங்க இறங்கி வருகின்றார் இல்லையா. இங்க பிருந்தாவனம் இருக்கு இல்லையா, டெல்லி பக்கத்துல. அதே பிருந்தாவனம் பௌம பிருந்தாவனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா அந்த பிருந்தாவனம் ஆன்மீக கோலோக பிருந்தாவனம் இல்லையா. ஆன்மீக உலகத்துல வந்து என்ன பிருந்தாவனம் இருக்கோ அதே அப்படியேதான் வந்து இங்க இறங்கி வந்திருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பகவான் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி லீலைகள் செய்வதற்காக நான் வந்து கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லும் போதும் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும், நான் மட்டும் தனியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமதி ராதாராணி சொல்லும் போதும், பிருந்தாவனமும் வரணும், அப்புறம் பிரஜவாசிகள் வரணும், பிருந்தாவன் மண் வரணும், அதுக்கப்புறம் யமுனை நதி இந்த மாதிரி எல்லாமே வரணும், அப்புறம் கோவர்தன மலை இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து சொல்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொன்னோடனே வந்து பகவான் சொல்றாங்க, ஆல்ரெடி அது எல்லாமே அவங்க கீழே போயாச்சு, இப்ப நாம தான் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இங்க லீலைகளுக்காக இங்க இறங்கி வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி வரும்போது ராதாராணி ஒரு கண்டிஷனும் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அங்க வந்து வரும்போதும் முதல்ல வந்து கண்ணை திறந்து பார்க்கும் போது கிருஷ்ணரை தான் பார்ப்பேன், உங்களை தான் பார்ப்பேன், வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த ஒரு கண்டிஷன் வந்து சொல்றாங்க. அதனால ஸ்ரீமதி ராதாராணி வந்து கண்ணு திறக்கவே இல்லை. இப்ப இது வந்து இது எல்லாமே நாரத முனிவருக்கு தெரியும். அதனால வந்து கிருஷ்ணரை வந்து இங்க வந்து கொண்டு வரணும், கூட்டிட்டு வரணும் இல்லையா. அதனால அந்த இந்த நாரத முனிவர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து அவங்களை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய விருந்து வச்சு திருவிழா மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து யசோதமை நந்த மகாராஜா அவங்களையும் வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சரி நாரத முனிவர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரிஷபானு மகாராஜா இதே மாதிரி பெரிய திருவிழா வச்சு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறாங்க. இப்போ யசோதமை நந்த மகாராஜா அப்ப அவங்களும் வந்து வர்றாங்க. அப்ப வந்து குழந்தைக்கு கிருஷ்ணருக்கு வந்து சின்ன குழந்தையாதான் வந்து இருக்காங்க, இன்னும் நடந்து வந்து பழக்கலை, இன்னும் தவழ்ந்து போற அந்த ஒரு ஸ்டேஜ். அந்த ஒரு நிலையில இருக்கும் போதும் கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி தவழ்ந்து போய் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியை வந்து டச் பண்ண உடனே அப்பதான் தெரியுது, ஏன்னா பகவான் இல்லையா தெரியும் ராதாராணிக்கு.
இப்போ வந்து ஸ்ரீமதி ராதாராணி உடனே அப்பதான் வந்து கண்ணை திறக்கிறாங்க. அப்ப கண்ணை திறந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னுடைய கீர்த்திதாவுக்கு வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னுடைய மகள் வந்து கண் திறந்து பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி வந்து லீலைகள் இது ஒண்ணு. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னும் நம்ம வந்து நிறைய வந்து இருக்கு. இப்ப இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மட்டும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில லீலைகள் மட்டும் வந்து பார்க்கலாம் ஸ்ரீமதி ராதாராணி பத்தி. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸ்ரீமதி ராதாராணி எப்படி சொல்லப்படுறாங்க அப்படின்னாக்கா மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா எல்லாரையும் வந்து வசீகரிக்கிறார் பகவான். அதனாலதான் வந்து பகவானுக்கு வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி வந்து பேர் இல்லையா, வசீகரம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து கிருஷ்ணரை வந்து பகவான் ஸ்ரீமதி ராதாராணியை வந்து மயக்குகிறாராமா. அதனாலதான் வந்து பகவான் வந்து ஸ்ரீமதி ராதாராணியை வந்து மதன மோகன மோகினி, பகவான் மதன மோகனர், அவங்களே வந்து மயக்கிறனால மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து பேரு அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது இது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து இதுல கோலோக பிருந்தாவனத்துல ஸ்ரீமதி ராதாராணி தான் வந்து அவங்களுக்கு வந்து பகவானுக்கு வந்து இதுல நந்தகாவுக்கு வந்து அங்க சமைக்கிறதுக்காக டெய்லி வந்து போவாங்களாம். இப்ப அந்த மாதிரி அங்க வந்து போறாங்க. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா எதனால அப்படின்னா ஸ்ரீமதி இதுல வந்து நம்ம பார்க்கும் போதும் நம்ம பௌதீக நிலையில வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து பகவானுக்கு வந்து 2 விதமான ஆனந்தங்கள் வந்து அனுபவிக்க வேண்டும். ஒன்று பரக்கிய ரசம், இன்னொன்னு வந்து ஸ்வக்கிய ரசம் அப்படின்னு சொல்லி. ஸ்வக்கிய ரசம் அப்படின்னாக்கா திருமணமாகி மனைவிகளாக இருப்பது இல்லையா, துவாரகா ராணிகள் அவங்க எல்லாருமே வந்து ஸ்வக்கிய ரசம் அந்த மாதிரி வந்து அவங்க பகவான் வந்து அனுபவிக்கிறாங்க. ஆனா ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா, அவங்க வந்து பரக்கிய ரசம். இப்ப வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது பௌதிகமாக அது பார்க்கும்போது வந்து தவறான ஒரு நிலையில் வந்து சொல்லப்படும் இல்லையா, கள்ள காதலன் அந்த ஒரு நிலை வந்து. ஆனா இதுல பார்க்கும்போது என்னன்னா உன்னத நிலை. இப்ப இதுல வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகா வந்து விளக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆன்மீக உலகத்துல என்ன இருக்கோ அதே உடைய திருப்படைந்த நிலைதான் வந்து இங்க வந்து இருக்கு. ஆனா இங்க பௌதிக நிலையில பார்க்கும் போதும் அந்த ஒரு நிலை வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா தவறாக வந்து பார்க்கப்படும். ஆனா அந்த ஆன்மீக உலகத்துல எல்லாமே வந்து நடக்கப்படுவது எல்லாமே வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, யோகமாயினுடைய அந்த ஒரு நிலையில் வந்து நடத்தப்படுவது அது எல்லாமே ஆன்மீகம் தான். எல்லாமே உன்னத தளத்தில் இருந்தும் செயல்படுவது. இங்க வந்து செயல்படுற மாதிரி உடல் தளத்தில் வந்து எதுவுமே வந்து செய்யப்படுவதும் கிடையாது இல்லையா. அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லும் போதும் அங்க இருக்கிறது வந்து எல்லாமே பிரேமம், இங்க இருக்கிறது எல்லாமே வந்து காமம். அதுக்கு வந்து வித்தியாசம் எப்படி சொல்லப்படுதுன்னா தங்கத்துக்கும் இரும்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து ரொம்ப அழகா வந்து விளக்குறாங்க. இங்க வந்து இருப்பது இல்லைன்னா தன்னுடைய சொந்த புலன் இன்பத்திற்காக வந்து செய்யப்படுவது. இதே ஆன்மீக உலகில் எல்லாமே கிருஷ்ணனுடைய விருப்பத்திற்காக, கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்தி செய்வதற்காக வந்து எல்லாமே வந்து செய்யப்படுவது. தங்களுடைய சுய புல இன்பத்திற்கான ஒரு சாயல் கூட வந்து அங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப இதுதான் ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கே வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய அவங்களுடைய அன்பு நிலை இல்லையா, அதை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியலையாமா. அதனாலதான் வந்து கௌரவ பகவானாக வந்து அவதரித்தார் இல்லையா. அவங்க நிலையில இருந்து ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி கோபியர்கள் பற்றி எப்படி வந்து விளக்கப்படுதுன்னா வந்து பகவானே வந்து சொல்றாங்க என்னன்னா, நான் வந்து கோபியர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுது. ஆனா கோபியர்களுக்கு எப்படின்னா என்னை விட அவங்க 100 மடங்கு வந்து பல மடங்கு ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த ஆனந்தம் என்ன அப்படின்னு சொல்லி என்னால புரிந்து கொள்ள முடியல. அதுலயும் பார்க்கும்போதும் ஸ்ரீமதி ராதாராணியும் வந்து அவங்களுடைய அன்பு பரிமாற்றத்தில் என்னை விட பல கோடி மடங்கு ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறாள். அதை வந்து என்னால புரிந்து கொள்ள முடியல. அதனால நான் அந்த ரோல்ல வந்தாதான் என்னால அனுபவிக்க முடியும். அதனாலதான் அந்த ரோல் வந்து நான் எடுத்துக்க வேண்டும் இல்லையா. இந்த சைடு ஏன்னா பகவான் வந்து அந்த பக்கம் இருக்காங்க, எதிர்த்தரப்புலதான் பக்தர்கள் வந்து இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் வந்தாதான் என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் வந்து பகவான் கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக பக்த ரூபமாக ஸ்ரீமதி ராதாராணி பாவநிலையை ஏற்று வந்து இங்க வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாவற்றையும் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார். இதுல பார்க்கும்போது இதுல ஸ்ரீல சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப வந்து அழகாக வந்து விளக்கியிருக்காங்க ஸ்ரீமதி ராதாரனுடைய அவங்களுடைய நிலை. ஏன்னா வந்து ஸ்ரீமதி ராதாரனுடைய பற்றி வந்து நம்ம புரிந்து கொள்வதும் பகவான் கிருஷ்ணரை பற்றி வந்து புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு கடினமான காரியம். ஆனா வந்து யார் ஒருவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இருக்கு அப்படின்னாக்கா அவங்களால வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு முட்டாள் மனிதன் கூட வந்து
ரொம்ப எளிமையாக வந்து விளக்குகின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து அதுல விளக்கப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இருந்தது அப்படின்னாக்கா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கருணை பகவான் இல்லையா, கருணாமூர்த்தி. ஏன்னா இந்த பிரேமையை வந்து எல்லாருக்குமே வந்து இலவசமாக வந்து விநியோகம் செய்தார். ஏன்னா பக்தி தொண்டு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதும், ஏன்னா பகவான் இல்லையா, எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் பகவான். ஆனா அப்படிப்பட்ட பகவான் வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு தாழ்ந்த நபராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவைக்காக வசப்படுகிறார். பாருங்களே, அந்த அளவுக்கு பக்தி தொண்டு உயர்ந்த நிலைகள் வந்து உயர்ந்த நிலையாக வந்து இருக்காம. ஏன்னா பகவானை வந்து அதுல வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கப்படும். ஏன்னா பகவான் வந்து வர்றதுக்காக 2 காரணங்கள். எந்த ஒரு அவதாரத்திற்கும் பார்த்தாலும் வெளிப்புற காரணங்கள், உள்புற காரணங்கள், ரகசிய காரணம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்த அவதாரம் வெளிப்புற காரணம் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பரப்புவதற்காக. ஆனா வந்து உள்புற காரணம், ரகசிய காரணம் என்னன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய ஆனந்தம் எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தெரிந்து கொள்வதற்காக அது வரும்போது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப 3 ஒரு காரணங்களுக்காக வந்து அவங்க அதை வந்து தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். இது உள்நோக்கம், பகவானுடைய ரகசிய காரணமாக வந்து இருக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கத்திற்காக. இது இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா பகவான் வந்து நினைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வந்து எல்லாருமே வந்து என்னன்னா நான் வந்து உயர்ந்தவன், அப்ப வந்து எல்லாருமே என்னுடைய சேவகன், அந்த ஒரு மனோபாவத்துல வந்து எல்லாருமே வந்து எனக்கு சேவை செய்யறாங்க. அந்த ஐஸ்வர்ய பாவத்தினால் எனக்கு வந்து திருப்தி ஏற்படல, எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. அதனால வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து யார் கட்டுப்படுத்துறாங்களோ அந்த ஒரு பாவ நிலையில் 5 ரசங்களில் அந்த ஒரு நிலையில் வந்து யார் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்துறாங்களோ அதுதான் எனக்கு வந்து திருப்தி அளிக்கும். அதை நானே சுவைத்து, அந்த எல்லா ரசங்களையும் நானே சுவைத்து அதை வந்து நான் அனைவருக்கும் விநியோகம் செய்வேன். அந்த ஒரு நோக்கத்துக்காக பகவான் வந்து நினைக்கும் போதும், அதுக்கப்புறம் அந்த அவதார நோக்கமும் சேர்ந்து வரும்போது, அதுக்கப்புறம் அத்வைத ஆச்சாரியரையே வந்து அழைக்கும் போதும், அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரு சேரும் போது பகவான் வந்து அங்க சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுகிறார், கௌரவ பகவானாக அங்க அவதரிக்கிறார். இது ஓகேவா. இதுல ஸ்ரீமதி ராதாரனுடைய நிலையை அவங்க புரிந்து கொள்வதற்காக, அந்த ஆனந்தத்தை வந்து புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இதுல பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கத்தில், இப்ப அதுல பார்க்கும்போது நம்ம ஸ்ரீரங்கத்துல வந்து வெளியே நம்ம சுத்தி வரும்போதும் அதுல வந்து ஒரு பக்கம் வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து வேங்கடப்பட்ட வீட்டுல வந்து அங்க தங்கி இருந்தாங்க. 1 மாத காலம் வந்து அங்க தங்கி இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி தங்கி இருக்கும் போதும் இப்ப அங்க இன்னும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் நாங்க போகும்போது அங்க வந்து போய் பார்த்தோம். அங்க பேரு ஜெகநாத மட் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு அந்த பேரு தெரியல. இப்ப அங்க போனோம்னா சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சின்னதா வந்து ஒரு உருவ சிலை வந்து அங்க இருக்கு. ஃபுல்லாவே வந்து சிக்ஷாஷ்டகம் வந்து எழுதி இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க இனி போனீங்க அப்படின்னாக்கா பாக்கலாம். ஸ்ரீரங்கத்துல வந்து சுத்தியிலே வந்து வரும்போது ஒரு இடத்துல வந்து அங்க இருக்கு, ஃபுல்லா சிக்ஷாஷ்டகம் வந்து அங்க எழுதப்பட்டிருக்கு. நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க கேட்டு வந்து திறந்து காட்டுவாங்க, நம்ம வந்து போய் வந்து பார்க்கலாம் அங்க. அந்த மாதிரி அங்க தங்கி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப வேங்கடப்பட்டர் அவங்க வந்து அங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு வந்து அவங்கதான் வந்து எல்லா சேவைகளும் வந்து நெருங்கி சேவை வந்து அவங்க செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க செய்யும் போது அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து இருக்கும் போதும் எப்பவுமே ஸ்ரீமதி ராதாராணி, பகவான் கிருஷ்ணர், பிரஜலீலைகள், பிரஜவாசி அவங்கள பத்தியே எப்பவுமே வந்து பேசுறாங்க. இப்ப இதை கேட்டு வந்து வேங்கடப்பட்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது அவங்க சொல்றாங்க, பகவான் நாராயணர் தானே உயர்ந்தவர், லட்சுமி தேவி தானே உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லும் போதும், அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து உடனே சொல்றாங்க, லட்சுமி தேவிக்கு வந்து பிருந்தாவனத்துல உள்ள போறதுக்கான அந்த இந்த என்ன சொல்றது, உள்ள என்டர் ஆக முடியல, உள்ள போக முடியல, அவங்க இன்னும் போனதே இல்லை, இன்னும் தவம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போறதுக்காக, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே வேங்கடப்பட்டருக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்கதான் உயர்ந்தவர், அவங்கதான் முழுமுதற் கடவுள், அந்த மாதிரி ஒரு இதுல வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இங்க பார்க்கும்போது என்னன்னா இவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க வேங்கடப்பட்டர். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு பாவ நிலையில வந்து அவங்க பேசுறாங்க. இவங்க இருக்கிற நிலையே வந்து வேற இல்லையா, அந்த வைகுண்ட நிலையில நான் சேவகன், அந்த ஒரு நிலையில இருந்து அவங்க சேவை பண்றாங்க. இது
இப்ப இது நான் இதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம சம்பிரதாயத்துல பார்க்கும்போது இல்லையா பகவானே இல்லையா ஒரு சிறு குழந்தையாக நினைப்பது இல்லையா, யசோதா அம்மா வந்து சிறு குழந்தையாக நினைப்பது, அதுக்கப்புறம் வந்து சேவகனாக நினைப்பது அது அவங்களுடைய நிலையில வந்து பார்க்கும்போது ஸ்ரீ சம்பிரதாயத்துல. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது சேர்ந்து குழந்தையாக நினைப்பது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது நண்பனாக நினைப்பது, அதுக்கப்புறம் காதலனாக இல்லைன்னு மனைவியாக, இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து பார்ப்பது, இந்த ஒரு ரசங்களிலிருந்து பார்ப்பது. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா ரச வல்லுனர். இந்த ஒரு ரசங்கள் எல்லாமே வந்து கோலோக பிருந்தாவனத்துல வந்து முழுமையாக வந்து அனுபவிக்கப்படுது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இங்க வர்றாங்க அப்படின்னாக்கா நான் வந்து இங்க வந்து பாக்குற நிலை. ஏன்னா பகவான் வந்து நோக்கம் என்ன சொல்லப்படுது, அவதார நோக்கம் 3 நோக்கங்கள் வந்து சொல்லப்படுது இல்லையா, தர்மத்தை காத்து அதர்மத்தை அழித்து சரி அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் இங்க வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த 3 நோக்கம் வந்து சொல்லப்படுது. இப்ப இதுல பார்க்கும்போது அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகவானுக்கு ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. ஏன்னா வந்து அந்த பாதுகாப்பு பிரபஞ்சத்தை இந்த பாதுகாக்கும் பொறுப்பு பகவான் விஷ்ணு கிட்ட வந்து இருக்காங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து இது எல்லாமே எதுவும் செய்யறதில்லை. ஆனா பகவான் வந்து இங்க முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இங்க வரும்போது என்ன ஆகுமாமா, எல்லா அவதாரங்களும் மன்வந்தர அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், அப்புறம் சதுர்வியோகம் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற எல்லா அவதாரங்களும் என்ன ஆகுமாமா பகவானுக்குள்ள வந்து ஐக்கியமாயிருவாங்களாம். அப்ப வந்து பகவானுக்குள்ள எல்லா அவதாரங்களும் வந்து சந்திப்பாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது பகவான் வந்து எப்படி தெரியுதுன்னா அசுரர்களை அழிக்கிற மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. பிருந்தாவனத்துல எத்தனையோ அசுரர்கள் வந்து வர்றாங்க. அப்ப அந்த அவர்களை எல்லாம் வந்து அழிக்கும் போது பகவான் விஷ்ணுவின் மூலமாகத்தான் வந்து பண்றாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் அங்க பண்றது இல்லை. பகவான் வெறும் ரச வல்லுனர், அவ்வளவுதான். லீலா புருஷர், லீலை மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்றது இல்லை. அதுதான் இது. இப்போ மத்தது எல்லாமே வந்து மத்த அவதாரங்கள் தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இது இப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாராணி வந்து பகவானுக்காக வந்து சமைக்க வந்து போவாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஏன் வந்து பகவான் கிருஷ்ணருக்காக அங்க சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இதுல பார்க்கும்போது எப்படின்னா இவங்க ஒரு முனிவருக்கு வந்து அடிக்கடி கோபம் வரும் இல்லையா. அந்த முனிவர் பேர் என்ன ஞாபகம்? கரெக்ட் மேம், தேங்க்யூ மாதாஜி. துர்வாச முனி இல்லையா. வந்து பிளஸிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த கிருஷ்ணருடைய பொம்மை அந்த இந்த உருவத்துல வந்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு சமைக்கிற மாதிரி அந்த இருக்கிற அந்த கீழே இருக்கிற மண்ணை அது எல்லாமே எடுத்து சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்கும்போது துர்வாச முனிவர் வர்றதை பத்தி எல்லாரும் பயந்துட்டு போயிட்டாங்க. ஐயோ இவங்க வந்து சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப வந்து யாருமே பார்க்கலையேன்னு சொல்லி ஸ்ரீமதி ராதாராணி குழந்தைய வந்து விளையாடுறத பார்த்து துர்வாச முனி வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணருக்காக சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லும் போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கிறது ஏதோ சின்ன குழந்தையா தானே இருக்கிறாங்க, அங்க இருக்கிறது என்னமோ எடுத்து வந்து அவங்க செஞ்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து துர்வாச முனிவருக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இல்லையா, ஒரு மண்ணை எடுத்து கொடுக்கும்போது அது எப்படி வந்து சாப்பிட முடியும். இதனால இருந்தாலும் அந்த ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்க, வற்புறுத்துறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சும்மா வற்புறுத்தாங்கன்னு சொல்லி அவங்க எடுத்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதாமா, இது வரைக்கும் அந்த ஒரு சுவையை வந்து அவங்க சாப்பிட்டதே இல்லை. துர்வாச முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி வந்து 3 ஆசீர்வாதம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீ வந்து எப்பவுமே சமைக்கிறது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பயுமே சமைக்கிறத விட திரும்ப திரும்ப சமைக்கும் போது சுவை அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீ சமைக்கிறது யாரு சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சமைச்ச ஐட்டம் வந்து திரும்ப வந்து நீ வந்து சமைக்க மாட்ட. இந்த மாதிரி வந்து 3 இது கொடுத்த வந்து 3 ஆசீர்வாதம் கிடைக்குது. இப்ப இந்த ஆசீர்வாதம் வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஓகே இந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து எங்களுக்கு யசோதமையாக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது போகுது அந்த நியூஸ். ஆனா அவங்களுக்கு பொறுத்தவரையில் என்னன்னா என்னுடைய மகன் இல்லையா, அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை வந்து மகனா வந்து பாக்குறாங்க. என்னுடைய மகன் எப்பவுமே நல்லா இருக்கணும், எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு இது. இப்போ இது கேட்ட உடனே வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியை வந்து எப்பவுமே வந்து சமைக்கிறதுக்காக கூப்பிடுவாங்களாம் இல்லையா. இப்ப அங்க வந்து போவாங்க. இப்ப அந்த நந்த கிராமத்துக்கு வந்து அங்க டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்காக சமைக்கிறதுக்காக வந்து அங்க போவாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து நடக்குது அங்க. அதுவும் டெய்லி வந்து என்ன ஆகுமாமா அவங்க திரும்ப திரும்ப வந்து அவங்க
போய் அவங்க செஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து அழைப்பு கொடுப்பாங்களாங்க. தினம் தினம் வந்து அழைப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு புதிதாக தான் தோணுமே ஒழிய ஓ டெய்லி தானே பண்றோம் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து ஏற்படலாமா. இது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நாம இப்ப பௌதிக தளத்துலதான் பாக்குறோம் இல்லையா. ஒரு விஷயம் என்ன ஆகும், திரும்ப திரும்ப பண்ணோம்னா சலிச்சு போயிடும். ஆனா அங்க அப்படி வந்து கிடையாது. ஏன்னா இங்க வந்து எப்படின்னா எல்லாமே வந்து காலத்தின் ஆதிக்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். அங்க காலத்தின் ஆதிக்கமே கிடையாது. இல்லையா. பகவான் வந்து சொல்றாங்க சூரியன் சந்திரன் நெருப்பு இது எதுவுமே அங்க தேவையில்லை. எல்லாமே பகவானுடைய சுய தேஜஸின் ஒளியால் வந்து அங்க பிரகாசிக்குது. அதுக்கப்புறம் காலத்தின் ஆதிக்கமும் அங்க இல்லை. அங்க வந்து பகவான் வந்து நினைக்கிறாங்க இப்ப வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் விளையாடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துருவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து கிரியேட் ஆயிடும். எல்லாமே வந்து என்னன்னா பகவான் நடந்து போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக சேவை பண்றதுக்காக எல்லாமே வந்து இருக்குமாமா. அங்க இருக்கிற மரங்கள் கொடிகள் பூக்கள் எல்லாமே வந்து பகவான் வர்றதுக்காக வந்து அவங்க என்ன சொல்றது தலை வணங்கி வந்து காத்துட்டு இருப்பாங்களாமா. பகவான் வர்றாங்கன்னா உடனே வந்து சேவை பண்றதுக்காக எல்லாமே ரெடியா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே வந்து உணர்வு இருக்கு. இங்க பௌதிக உலகத்துல பார்க்கும்போது உணர்வு உள்ளது இருக்கு, உணர்வு அற்றது இருக்கு. அங்க இருக்கிறது எல்லாமே உணர்வு இருக்கு இல்லையா. அப்ப நம்ம தாமோதர லீலையும் வந்து அதுல வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த கயிறுக்கும் கூட வந்து உணர்வு இருக்காமா. அந்த கயிறு வந்து இது பண்ணுவாமா. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது யசோதா அம்மா வந்து பானையில வந்து அங்க சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்குமாமா. அங்க இருந்து யசோதா அம்மா வந்து கேட்பாங்களாமா சாப்பாடு நீ வெந்துட்டியா அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் வெந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமாமா, இல்லைன்னா வேகல அப்படின்னு சொல்லி அது பேசுமாமா. இது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா. அப்ப எல்லாருக்கும் உணர்வு இருக்காமா அது இல்லையா. இப்ப இது கேட்கும் போதே நமக்கு நல்லா இருக்கு. இன்னும் நம்ம அங்க போனா எப்படி இருக்கும் இல்லையா, நல்லா இருக்கும். இப்ப இதுதான் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோம். வேற என்ன இருக்கு, 2 லீலைகள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா கோபர்களோட வந்து கிருஷ்ணர் வந்து விளையாடிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது கிருஷ்ணருடைய முகம் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டமா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி வந்து யசோதாமா வந்து கேக்குறாங்க. இப்ப இல்ல அவங்களுடைய ஒரு நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க இல்லையா. யாருமே வந்து கிருஷ்ணரை விட்டு பிரியறதுக்கு வந்து மனமே வராது யாருக்குமே. ஏன்னா எப்பவுமே வந்து கிருஷ்ணர் கூடயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை வந்து அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாதாம். அந்த மாதிரி ஒரு நிலை இல்லையா. நமக்கும் அந்த நிலை இருக்கணும், ஆனா நமக்கு இல்ல, என்னன்னே நமக்கு தெரியல இல்லையா. அந்த மாதிரி ஏன்னா அவங்க அந்த ஒரு நிலை இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா. நம்ம பகவானுடைய ஒரு பாகம் இல்லையா, பகவானுடைய பாகம் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா முழு உடலும் அந்த பாகம் வந்து முழு உடல்ல இருந்து பிரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு வேதனை ஏற்படும் இல்லையா. அந்த ஒரு நிலையில் வந்து இருக்காங்க அவங்க. ஆனா நமக்கு அந்த ஒரு நிலை இன்னும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து இங்க வர்றாங்க. அந்த மாதிரி அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப பிரியறதுக்கு மனமே இல்லாம ரொம்ப அழுதுகிட்டே வந்து அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த நண்பர் வந்து போயிட்டதாக வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க. நீதான் வந்து சொல்வியே நான் வந்து என்னை விட்டு நீ வந்து பிரிய மாட்டே இல்லையா, அப்புறம் நான் போயிட்டேனே நீ வந்து உனக்கு மனசு கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து யசோதாமா கிட்ட வந்து சொல்றாங்க. ஆமா நீ வந்து இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த 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 இதுல கோபாலனுடைய பேர் என்னமோ வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த அந்த கோபருடைய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது யசோதாமா வந்து சொல்றாங்க நம்ம வந்து உன்னுடைய ஒரு போட்டோ வேணும் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து யசோதாமா வந்து சொல்றாங்க. ஆனா போட்டோ இல்லையே அப்படின்னு சொல்லும் போது சரி வந்து உன்னை வந்து நிக்க வச்சு வரைய வச்சிடலாம், வரைஞ்சிட்டோம்னா அதை வந்து கொடுக்கலாம் இல்லையா. இப்ப வந்து நீ இல்லாத போது அந்த போட்டோ அந்த வரைஞ்சது அந்த ஓவியத்தை வந்து அந்த கோபன் வந்து வச்சிருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி அப்படின்னு சொன்னோடனே வந்து அஷ்ட சகிகள் இல்லையா, பகவானுடைய பிரேம ஸ்ரீமதி ராதனுடைய அஷ்ட பிரேம சகிகளுடைய ஒரு சகி நல்லா வந்து ஓவியம் வந்து வரைவாங்க. யாருன்னு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா மதஜி? இந்துலேகாவா, இந்துலேகா சகியா தெரியலையா மதஜி? ஓகே. அப்ப என்ன துங்க வித்யா வந்து அவங்க இதுல இசையில, இவங்க கரெக்டா யாருன்னு தெரியல, எந்த சகின் அப்படின்னு சொல்லி பேரு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ண ரொம்ப அழகா வந்து வரைவாங்க. அந்த மாதிரி வரைகிறத பார்த்து சரி அவங்களை கூப்பிட்டு வந்து வரைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிருஷ்ணரை வந்து நீ வந்து நான் வரைஞ்சு முடிகிற வரைக்கும் அசையாம ஒரு இடத்துல சிலையா நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இது முடியாதுப்பா என்னால, கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாங்க நான் எவ்வளவு நேரம் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப வந்து எந்த மாதிரி நிக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் ரொம்ப எல்லாத்துலயும் வந்து ரொம்ப அழகா இருக்கிறது பார்த்தோம்னா இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் வந்து நிக்கிறாங்க. திரிபங்க லலிதம் 3 பக்க வளைவுல வந்து
புல்லாங்குழல் வைத்து நிக்கிறது. இப்ப அதுதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் என்ன பண்றேன்னா ஒரு கொஞ்ச நேரம் நிக்கிறேன், நீ நல்லா வந்து கவனிச்சு பாத்துக்கோ, பாத்துட்டு அப்படியே வர அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த சகி வந்து அந்த மாதிரி வந்து பாத்துட்டு ரொம்ப நேரம் வரைய ரொம்ப ரொம்ப முயற்சி பண்றாங்க. அந்த சகியால வரைய முடியல. ஆனா அவங்க ரொம்ப அழகா வந்து வரைவாங்க. ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா அதனால என்ன பண்றாங்கன்னா ஏன்னா எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் ஸ்ரீமதி ராதாராணியுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா அப்ப அந்த சகி கிட்ட வந்து நீ வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன்னா கிருஷ்ணருடைய முழு கண்ட்ரோல் அவங்க கிட்டதான் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் வந்து அது முடியும். அப்ப வந்து அவங்க ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அங்க போறாங்க அந்த சகி. அப்ப வந்து அவங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து அவங்களுடைய கண்ணுல வந்து பாக்குறாங்க. கண்ணுல பார்த்து அவங்க கிட்டதான் வந்து அப்படியே கிருஷ்ணர் அவங்களுக்குள்ள அப்படியே ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி எப்படின்னா எங்க பார்வை செலுத்தினாலும் கிருஷ்ணரை மட்டும் தான் பாப்பாங்களாம் இல்லையா. அந்த ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்காங்க ஸ்ரீமதி ராதாராணி. இப்ப ஏன்னா கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளும் புறமும் கிருஷ்ணரை வைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து அவங்களை இப்ப ஸ்ரீமதி ராதாராணி பத்தி ரொம்ப அழகா வந்து விளக்கியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி வந்து இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க ஆசீர்வாதம் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வரைகிறாங்க ரொம்ப அழகா அப்படியே நேர்ல பார்த்தா எப்படி கிருஷ்ணர் இருப்பாங்களோ அது அப்படியே அந்த ஓவியத்துல வந்து வந்து கிருஷ்ணர் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இது. அதனால வந்து நம்ம வந்து எந்த ஒரு சேவை அப்படின்னு நம்ம செய்யும் போதும் கண்டிப்பா ஸ்ரீமதி ராதாரனுடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து செய்ய முடியும். அதனால ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து நம்ம நல்லா வந்து பிரார்த்தனை வந்து நம்ம செய்து கொள்ளலாம். நம்முடைய பக்தி சேவை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது. அதுக்கப்புறம் இன்னொரு லீலை. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா இதுல ஒரு நாள் வந்து எனக்கு இதுல இங்க வரனா இவங்க ரத யாத்திரை இல்ல ரத யாத்திரை அந்த ஒரு டைம்ல வந்து பார்க்கும் போதும் சைத்தன்ய மகாபிரபு இல்லையா அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா இதுல எப்படின்னா அவங்க வந்து போயிடுறாங்க இல்லையா. ரத யாத்திரைக்கு வந்து கோபியர்கள் வந்து அவங்களுடைய சேவைக்காக தான் வந்து கோபியர்களை பாக்குறதுக்காக தான் ரத யாத்திரை வந்து பகவான் வந்து போறாங்க ரதத்துல ஏறி இல்லையா. ஆனா வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து லட்சுமி தேவி வந்து ரொம்ப கோபப்படுவாங்க. இந்த ஒரு லீலையெல்லாம் வந்து நடக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா லட்சுமி தேவியோடைய பக்கத்துல இருந்து நாரத முனிவர் வந்து பேசுறாங்க. இந்த சைட்ல சைத்தன்ய மகாபிரபு சைட்ல இருந்து ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி வந்து பேசுவாங்க. இது இப்ப என்ன ஆகுது இதுல பேசும்போது நாரத முனிவர் வந்து சொல்றாங்க இதுல வந்து லட்சுமி தேவியோடைய ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு இல்லையா. ஏன்னா வந்து யாராவது இங்க பௌதிக உலகத்துல ஏதாவது ஒண்ணு வேணும் செல்வம் வேணும்னா லட்சுமி தேவியை தான் வழிபடுறாங்க இல்லையா. இப்ப வந்து லட்சுமி தேவியோட ஐஸ்வர்யம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு, ஏன் பகவான் வந்து இங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்ப வந்து ஸ்வரூப தாமோதரர் வந்து அங்க பேசுறாங்க. அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க ஸ்வரூப தாமோதரர் வந்து அவர் ஒரு பிரஜவாசி, அதனால வந்து லட்சுமி தேவியோட ஐஸ்வர்யம் வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா இது என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்வரூப தாமோதரர் கோஸ்வாமி வந்து அங்க பேசுறாங்க. என்னன்னா பிருந்தாவனுடைய ஐஸ்வர்யம் வந்து எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா. என்னன்னா அங்க வந்து இருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் வந்து எப்படின்னா சிந்தாமணி கல்லால் ஆனது. ஒவ்வொரு வீடும் இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே டைல்ஸ் எல்லாமே மார்பிள் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கு. ஆனா அங்க வந்து இருக்கிறது எல்லாமே எப்படின்னா மிக உயர்ந்த கற்களால் ஆனது. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து பாக்குறோம் பிருந்தாவனத்துல பார்க்கும்போது சியாமகுண்டம் ராதகுண்டம் இது எல்லாமே படிநிலைகள் படித்துறைகள் எல்லாமே வந்து பாக்குறோம். சாதாரண படியாதான் நம்ம கண்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பிரேமை என்னும் கண்களில் வந்து நம்ம வந்து அந்த உன்னத நிலையிலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமாமா அங்க எல்லாமே மிக உயர்ந்த கற்களால் ஒவ்வொரு கல்லும் வந்து இங்க பௌதிக உலகங்கள் நம்ம பார்க்க முடியாதாமா. அவ்வளவு மிக உயர்ந்த கற்களால் வந்து ஒவ்வொரு படியிலையும் வந்து அங்க பதிக்கப்பட்டிருக்காமா. அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அந்த மிக உயர்ந்த அந்த ஒரு நிலையில ஆன்மீக தளத்துல வரும்போது என்ன தெரியும்னா கோலோக பிருந்தாவனத்துல வந்து எப்படி இருக்கோ அதே பிருந்தாவனம் தான் இங்க இறங்கி வந்திருக்கு. அந்த இது எல்லாமே நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியுமாமா. இது இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கு. அப்ப அங்க இருக்கிறது எல்லாமே இப்படி ஒவ்வொரு கல்லும் வந்து சிந்தாமணி கல்லால் வந்து செய்யப்பட்டிருக்கு. வீடுகள் எல்லாமே வந்து சிந்தாமணி கல்ல வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க ஆயிரம் லட்சுமிகள் இல்லையா அழகான கோபியர்கள் எல்லாமே பகவானுக்கு வந்து சேவைகள் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க பேசுறது எல்லாமே எப்படி இருக்குமோ பாட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து பாடனா என்ன பண்ணுவோம் நடனம் ஆடுவாங்க இல்லையா. அங்க பேசுறது எல்லாமே வந்து எப்படி இருக்குமோ பாட்டா இருக்குமாமா. அதனால வந்து அவங்க வந்து நடந்து வர்றது கூட வந்து நாட்டிய மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு தண்ணியும் வந்து எப்படி இருக்குமாமா வந்து ரொம்ப அமிர்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இந்த மாதிரி வந்து பிருந்தாவனத்தை பற்றி வந்து அவங்க
ஸ்வரூபதாமர் கோஸ்வாமி வந்து அங்க வந்து வர்ணிக்கிறாங்க இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு லீலையோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து கிருஷ்ணரும் வந்து கோபியர்கள் அவங்க எப்பவுமே வந்து அவங்களுடைய லீலைகள் வந்து செய்யும் போது எப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் எல்லா கோபியர்களோடய வந்து விளையாடுறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அப்ப வந்து இந்த மாதிரி விளையாடும் போது என்ன பண்றாங்கன்னா, பக்கத்திலேயே இருக்காங்க, எல்லா கோபியர்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் எப்படியோ எல்லா கோபியர்களுடைய நகை எல்லாமே வந்து காணாம போயிருது. இது தெரிஞ்சிருச்சு எல்லா கோபியர்களுக்கும். ஓகே, இந்த இது எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு நாள் வரும்போது கிருஷ்ணரை வந்து ஏமாத்தி கிருஷ்ணனுடைய நகையெல்லாம் நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எல்லா கோபியர்களும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அதனால நிறைய ஸ்வீட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி அடுத்த நாள் வந்து கிருஷ்ணரை வந்து சந்திக்க வரும்போது எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்கன்னா, வேகமா வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப வேகமா கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, உட்கார வச்சு எல்லா கோபியர்களும் வந்து நிறைய ஸ்வீட் வந்து சாப்பிட்டு கொடுத்துட்றாங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிட என்னாலும் தூக்கம் வந்துடும். அதனால கிருஷ்ணர் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்டனால கிருஷ்ணருக்கு தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டாங்க. கிருஷ்ணர் தூங்கின உடனே என்ன பண்றாங்க, எல்லா கோபியர்களும் கிருஷ்ணர் போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே கட்டி வந்து அவங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாமே அதையும் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டாங்க கோபியர்கள் எல்லாமே. கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணர் வந்து எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா எதுவுமே காணோம், கோபியர்களும் காணோம். சரி, அவங்க கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்றது, கிருஷ்ணர் வந்து வீட்டுக்கு போன உடனே யசோதா அம்மா சொல்றாங்க ரொம்ப வருத்தப்பட்டு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து வந்து போடுற ஒவ்வொரு ஜுவல்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, யசோதா அம்மா வந்து உட்கார்ந்து கோர்த்து அது எல்லாமே கோர்த்துதான் பண்ணுவாங்களாமா. அவங்க கையிலேயே இது எல்லாமே மணிகள் முத்துக்கள் எல்லாமே வந்து வாங்கி அவங்களா தனிப்பட்ட முறையில கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லி வந்து செய்வாங்களாமா. வாங்க மாட்டாங்க நம்மள மாதிரி கடையில. அந்த மாதிரி அவங்க இது பண்றதுனால யசோதாமுக்கு ரொம்ப வருத்தம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சேன், நான் வந்து போட்டிருந்தேன், நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இல்லாம வந்து வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க, சரி நீ ஏமா கவலைப்படுற, நான் நாளைக்கு கொண்டு வர்றேன், சரியா, எல்லா நகையும் திரும்பி வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் அங்க அந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஒரு கோபிக்கு வந்து புதுசா வந்து திருமணமாகி ஒரு கோபி அங்க வந்திருக்கா. இப்ப அந்த கோபி வந்து அங்க வந்ததை பார்த்த உடனே வந்து இதுல கோபியர்கள் எல்லாமே வந்து அங்க போய் அந்த சரி புதுசா ஒரு திருமணமான பெண் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கோபியர்கள் எல்லாமே வந்து போய் பேசுறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க போய் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உன்னுடைய பிராணநாதன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து அந்த பெண் வந்து மயங்கி விழுந்துடுறான். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எந்திரிச்ச உடனே வந்து திரும்பவும் கேட்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி கேட்க வரும்போதே அந்த பெண் வந்து கேட்க மயங்கி விழுந்துடுறான். இது என்னடா இந்த மாதிரி வந்து மயங்கி விழுந்துடுறாளே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து திரும்பவும் மயங்கி விழுந்துடுறான். ஓகே, அவங்களுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்ப இனி இந்த பெண்ணை வந்து நம்ம திருப்பி எழுப்பணும்னா திரும்பவும் கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்தாதான் எழுப்ப முடியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இவ உண்மையிலேயே அவளுடைய பாவநிலை மிக உயர்ந்ததா, ஏன்னா எல்லா பாவங்களையும் மிக உயர்ந்த பாவநிலை வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து இருக்கு. இது உண்மையிலேயே என்ன மாதிரி ஒரு பாவநிலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து எல்லா கோபியர்களும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க போன உடனே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து பிராணநாதன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன உடனே மயங்கி விழுந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ணு, இந்த பெண்ணைய வந்து எழுப்பணும் அப்படின்னாக்கா நீ வந்து நேத்து கிருஷ்ணனுடைய ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, நீ அதே மாதிரி இங்க போட்டுட்டு வந்துரு, இந்த காட்டி நீ கிருஷ்ணர் இங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா அந்த பெண் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ராதாராணி வந்து கிருஷ்ணர் மாதிரி அப்படியே உருவம் போட்டு வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது வந்து நின்ன உடனே வந்து கிருஷ்ணன் வந்து இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண் வந்து எந்திரிச்சு நிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பெண் யாருன்னா கிருஷ்ணர் தான். நீங்க தானே எல்லா ஜுவல்ஸும் எல்லாமே வந்து நீங்க தானே என்னுடைய ஆடையெல்லாம் எடுத்தீங்க, திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அங்க வந்து பார்த்தோம்னா கோலோக பிருந்தாவனத்துல நித்தியமான லீலைகள். இந்த மாதிரி வந்து என்ன கிருஷ்ணனுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து மத்தவங்களை ஏமாத்தலாம் இல்லையா, ஏமாத்தி எப்படி வந்து லீலை பண்ணலாம், அது வந்து எப்படி ஏமாத்தி வந்து வெண்ணெய் திருடலாம், இந்த மாதிரிதான் யோசனைகளாமா.
இதேதான் நித்தியமாக வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நித்திய உற்சவம் அப்படின்னு சொல்லி. இப்போ கோலோக விருந்தாவனத்துல வந்து இந்த மாதிரி நித்தியமான லீலைகள் வந்து நமக்கு வந்து அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த லீலைகளும் நமக்கும் வந்து கேட்கறதுக்கான இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? நம்மளும் வந்து பகவானுடைய லீலைகளில் நம்ம வந்து தொடர்ந்து பக்தி சேவைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா.